யஜ்ஞோ தானம் தபஹா ஜப்யம் ஸ்ராத்தம் ச சுரபூஜனம் கங்காயாம் யத்கிருதம் சர்வம் கோட்டி கோட்டி குணம் பவேத். பொதுவாக நாம் தர்ம காரியங்களை தொடர்ந்து செய்தோம் என்றால் அதன் பயனாக நமக்கு நல்ல எண்ணங்களும் சத்வகுணமும் வளர்ந்து ஒரு நாள் பகவானை அடைவதில் ஈடுபாடும் ஏற்படுகிறது. ஆனால் இந்த தர்ம காரியங்களை நாம் இருந்த இடத்தில் செய்வதை விட அதற்கென்று பெயர் பெற்ற சில இடங்களில் புண்ணியமான க்ஷேத்திரங்களில் செய்தோம் என்றால் அதற்கு பல மடங்கு பயன் உண்டு. அப்படிப்பட்ட இடங்களுக்குள்ளே கங்கை நதியானது மிக உயர்ந்த புனித தலமாக கருதப்படுகிறது. கங்கை எங்கெல்லாம் ஓடுகிறாளோ அந்த இடங்களையெல்லாம் புனிதமாகவையாகவும் அழகானவையாகவும் ஆக்கிக்கொண்டே போகிறாள். அந்த கங்கையின் கரையில் ஒருவன் யாகம் செய்தாலோ, ஹோமம் செய்தாலோ, தானம் செய்தாலோ, தவம் இருந்தாலோ, ஜபங்களை செய்தாலோ, அல்லது தன்னுடைய பித்ருக்கள் மூதாதையர்களுக்கு ஸ்ராத்தங்களை செய்தாலோ, தேவர்களை குறித்து சில பூஜைகளை செய்தாலோ, இது அனைத்துமே கோட்டி கோட்டி குணம் பவேத். ஒரு அளவு செய்ததென்பது பல கோடி அளவுக்கு பயனை கொடுக்கும்படி ஆகிறதாம். அப்படி கங்கைக்கு புண்ணியங்களை வளர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அழகான பண்பு இருக்கிறது. அந்த கங்கைக்கு இந்த ஏற்றம் எப்படி வந்ததென்றால் பகவானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் அவனுடைய கட்டை விரலில் பட்டு கீழே பூமிக்கு வந்தபடியாலே அவனுக்கு இருக்கக்கூடிய பெருமை. எல்லாவற்றையும் பெருக்கி கொடுப்பவர் பகவான். பக்தன் ஒரு சிறு காரியத்தை தன்னை நோக்கி ஒரு சின்ன பூஜையை செய்தால் கூட அதை மிகப்பெரிய காரியமாக புகழ்ந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை பகவானுக்கு உண்டு. அதே தன்மைதான் கங்கைக்கும். அப்ப நாம் ஒரு சிறு காரியத்தை கங்கை கரையில் செய்தாலும் அது பல மடங்கு பயனை கொடுக்கிறது என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. அந்த கங்கையினுடைய கரையிலேதான் தேவப்பிரயாக் என்கிற இடம், பாகீரதி அலகநந்தா இந்த 2 நதிகளும் சேரக்கூடிய இடத்தில்தான் கண்டமென்னும் கடிநகர் என்கிற அழகான திவ்யதேசம் இருக்கிறது. இங்கு பெருமான் புருஷோத்தம பெருமான் என்றும் நீலமேக பெருமான் என்றும் அழைக்கப்படுகிறார். தாயாருக்கு புண்டரீக வல்லி, புண்டரீகம் என்றால் தாமரை, சிவந்த தாமரையின் அர்த்தம். அந்த தாமரைகளையே ஏந்தி இருக்கிறபடியால் தாயாருக்கு புண்டரீக வல்லி தாயார் என்று பெயர் சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த பகவானை சேவிக்கும் போகும்போது புருஷோத்தமன் புருஷோத்தமன்னா யாரு சுவாமி? கண்ணனா, ராமனா, வராகனா, திரிவிக்ரமனான்னு கேட்டால் ராமனுடைய வடிவத்திலேயே இந்த பெருமான் காட்சி அளிக்கிறார். அழகான கருப்பு திருமேனி, இடது கையில உயர்ந்த ஒரு வில்லை பிடித்து கொண்டிருக்கிறார், வலது கையால அம்பை பிடித்து கொண்டிருக்கிறார். ஆனால் விரோதிகளை பார்ப்பது போல் அல்ல, கனிவான முகத்தோடு பக்தர்களை நோக்கி கொண்டிருக்கிறார். ஒரு புறத்தில் ஜானகி மாதா என்று சீதாதேவியும் மூலவர் வடிவத்திலேயே எழுந்தருள் இருக்கிறார். எதற்கு இங்க ராமனுக்கு கோவில் இருக்கிறது? ராமனுக்கும் தேவப்பிரயாகைக்கும் என்ன தொடர்பென்றால் இந்த இடத்தில் ராமனே வந்து ஒரு முறை தவம் செய்திருக்கிறார் என்று புராணங்கள் கூறுகின்றன. ஆழ்வாரும் பாடுகிறார், தங்கையை மூக்கும் தமையனை தலையும் தடிந்த எம் தாசரதி போய் எங்கும் தன்புகழா விருந்து அரசாண்ட எம் புருடோத்தமன் இருக்கை. புருஷோத்தமனுடைய இருக்கை. ஆழ்வாரே பெயர் கொடுத்துட்டார் பெருமாளுக்கு புருஷோத்தமன். எல்லா புருஷர்கள், புருஷன்னு சொன்னா ஆத்மான் அர்த்தம், ஆண் என்று பொருள் கொள்ள வேண்டாம். புரி சேதே இதி புருஷா, இந்த உடலில் வாழக்கூடிய ஆத்மாக்களுக்கெல்லாம் புருஷர்கள் என்று பெயர். அப்ப பெண்ணுடம்பா இருந்தாலும் ஆணுடம்பா இருந்தாலும் விலங்கா இருந்தாலும் தாவரமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஆத்மா புருஷன் என்று அழைக்கப்படுகிறார். அந்த புருஷர்களுக்குள்ள உத்தமன் யாரு? எல்லா ஆத்மாக்களை காட்டிலும் உயர்ந்தவர் பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணன். அந்த புருஷோத்தமன் யார் என்றால் மரியாதா புருஷோத்தம் ராம் என்று சொல்லுகிறோமே. அப்ப ராமனே இந்த ஊரில் புருஷோத்தமனாக இருக்கிறார். ஏன்? தங்கையை மூக்கும் தமையனை தலையும் தடிந்த எம் தாசரதி, தசரதனுடைய மகன் தாசரதியான ராமன் தங்கை சூர்பனகையான தங்கைக்கு மூக்கை அறுத்தார். தமையனை தலையும் தடிந்த தமையனான ராவணனுக்கு தலையையே வெட்டி புகட்டார். அப்படி ராவணனை கொன்றதனால ஒரு பாபம் ஏற்பட்டது. அவனும் ஒரு பிராமண குலத்தில் பிறந்தவன் தானே. அப்ப அவனை கொன்றதனால ஒரு பாபம் ஏற்பட அதை போக்கிக் கொள்வதற்காக இந்த தேவப்பிரயாக் என்கிற இடத்துக்கு வந்து ராமனே தவம் இருந்தாராம். அவர் தவம் இருந்த இடங்கள், அவர் எங்கு அமர்ந்து கொண்டிருந்தார்? ராமகத்தி என்று அழகான இடம் இருக்கிறது. கீழே அலகநந்தா பாகீரதி சேருகிற இடத்துல நீராடி கொள்ளுகிறோம். அங்கிருந்து ஒரு 50 படிகள், உயரமான படிகள் ஏறி மேலே போனோம்னா அங்குதான் ராமனுடைய சந்நிதி இருக்கிறது. ராமகத்தி என்று சொல்லப்படுகிறது. அங்கு ஒரு பெரிய கல்லிலேயே ஒரு பலகையாட்டம் இருக்கு.
அந்த பலகைக்கு மேலே ஒரு சாய்ந்து கொள்வதற்கு பலகை போட்டு போவோம் இல்லையோ. இப்போ தவம் செய்ய அமர்கிறோம், யோகம் செய்கிறோம் என்றால் நன்னா முதுகுக்கு ஏதான ஒரு பலகையை வச்சு சாய்ந்து கொண்டு தான் தியானம் செய்ய வேண்டுமா. ஏனென்றால் சாயாமல் தியானம் பண்ணுறோம்னு வச்சுங்களேன், ஒரு 15 நிமிஷம் அரை மணி நேரம் ஆன உடனே முதுகெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். முதுகு வலிச்சா தியானத்தில் இருக்கிற ஈடுபாடு கலைந்து போய்விடும். அது கூடாது. அப்ப சௌக்கியமா இருக்கணும். உடம்பு வலியே இல்லாமல் எப்படி அமர்ந்து கொண்டால் தொடர்ந்து பல மணி நேரம் தியானம் செய்ய முடியுமோ அப்படி அமர வேண்டும். அதனால நன்னா ஒரு ஆசனம் போட்டுக்கொண்டு அதுல பட்டு துணி மாந்தோல் எல்லாம் விரிச்சுக்கணுமா, மெத்து மெத்துன்னு இருக்கணுமா. அதுல அமர்ந்து கொண்டு பின்னாடி சாய்ந்து கொள்வதற்கு பலகை போட்டுக்கணுமா. இப்படி யோகத்துல சொல்லப்படுகிறது. அதை போல ராமனும் இந்த இடத்துல ஒரு திண்ணை இருக்கு. அந்த திண்ணையிலே அமர்ந்து கொண்டு பின்னாடி ஒரு கல்லு பலகை அதில் சாய்ந்து கொண்டுதான் இந்த இடத்துல தவம் செய்தாராம். அங்கு ராமனுடைய 2 பாதுகைகளையும் இன்றும் நாம் சேவித்துக் கொள்ளலாம். ராம கத்தின்னு அந்த இடம் சொல்லப்படுகிறது. அங்குதான் ராமனுக்கு சந்நிதி. ஒரு கையில வில்லு, ஒரு கையில் அம்பை பிடித்துக் கொண்டு பகவான் இருக்கிறார். இங்கு வந்து தவம் செய்து இந்த தேவப்பிரயாகையிலே குளித்து பகவான் தன்னுடைய பாபத்தை போக்கினார். பரமாத்மாவுக்கு பாபம் உண்டா சுவாமி, என்ன புதுசா பேசுகிறீர் என்றால் உலகத்தவர்களுக்காக ஒரு நடத்தைன்னு வைத்துக் கொள்ள வேண்டும். பரமாத்மாவுக்கு யாரை கொன்னதுக்காகவும் பாபம் புண்ணியம் வரப்போவது கிடையாது. ஆனா உலகத்தில் ராமன் ராவணனை கொன்றான், ஆனா ஒண்ணுமே பிராயச்சித்தம் பண்ணவில்லை என்றால் அப்ப நாமும் கொலை செய்தால் பிராயச்சித்தம் பண்ண வேண்டாம் என்று ஆகிவிடும் அல்லவா உலகத்தில். அது கூடாது. ராமன் பரமாத்மாவே இருந்தாலும் இப்போது மனிதனாக வாழுகிறார். அப்ப மனிதன் என்னென்ன செய்யணுமோ அதை முன்னோடியாக இருந்து தான் செய்து காட்ட வேண்டும். அதனால இந்த இடத்துல வந்து தன்னுடைய சாபத்தை போக்கிக் கொண்டாராம். அப்படிப்பட்ட ராமனாகவே இந்த ஊரிலே பகவான் சேவை சாதிக்கிறார். இந்த பெருமானை பத்தி 10 பாசுரங்கள் கண்டமென்னும் கடிநகரை பத்தி பெரியாழ்வார் தன்னுடைய பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் 10 7வது திருமொழி அதுல ரொம்ப அழகா பாடியிருக்கிறார். பொங்கொலி கங்கை கரைமலி கண்டத்து உரை புருடோத்தமன் அடிமேல் வெங்கலின் அலியா வில்லிபுத்தூர்கோன் விட்டுசித்தன் விருப்புற்று. பகவானிடத்தில் ரொம்ப ஆசைப்பட்டு நான் இந்த பாசுரங்களை சமர்ப்பித்தேன். பொங்கு ஒலி கங்கை கரைமலி கண்டத்து. ஒலி கங்கை நல்லா சத்தம் போட்டு வரக்கூடிய கங்கையினுடைய கரையிலே இருக்கக்கூடிய கண்டத்து உரை புருடோத்தமன். கண்டம்னா கண்டமென்னும் கடிநகர். தேவப்பிரயாகுன்னு பெயர் இருந்தாலும் ஆழ்வார் பாசத்துல கண்டம் கண்டமென்னும் கடிநகர் என்றுதான் குறிப்பிடுகிறார். அங்க இருக்கிற பெருமானை புருஷோத்தமனுக்கு விட்டுசித்தன் விருப்புற்று ஆசைப்பட்டு இந்த 10 பாசுரங்களை நான் பாடினேன் என்று தெரிவிக்கிறார். அதுல ஒரு பாசுரம் ரொம்ப முக்கியமா இந்த பெருமானுடைய பெருமையை சொல்றார். 3 எழுத்ததனை 3 எழுத்ததனால் 3 எழுத்தாக்கி 3 எழுத்தை ஏன்று கொண்டிருப்பார்க்கு இரக்கம் நன்குடை எம் புருடோத்தமன் இருக்கை 3 அடி நிமிர்த்து 3 நெல் தோன்றி 3 நெல் 3 உருவானான் காந்தடம் பொழில் சூழ் கங்கையின் கரமேல் கண்டமென்னும் கடிநகரே. காந்தடம் பொழில் சூழ் நல்ல நறுமணம் மிகுந்த சோலைகளால் சூழப்பட்டதாம் இந்த கண்டம் என்னும் கடிநகர். அங்கு யார் இருக்கிறார்கள் என்றால் எம் புருடோத்தமன் இருக்கை. புருஷோத்தம பெருமான் இந்த இடத்தில் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்றால் திருமந்திரம்னு கேள்விப்படுகிறோம் இல்லையோ. 8 எழுத்துக்களை கொண்ட மந்திரம் நாராயணா என்கிற பகவானுடைய நாமம் இருக்கிறது. அதை கொண்டு முன்னாடி ஓம் என்கிற பிரணவத்தை சேர்க்கணும், மேல நமஹா என்கிற வார்த்தையை சேர்க்கணும். அதை சேர்த்தோம்னா நாராயண மந்திரம். அதுதான் திருமந்திரம், அஷ்டாட்சர மந்திரம்னு சொல்லப்படுகிறது. அந்த மந்திரத்தை கொடுத்த இடம்தான் பத்ரிகாசிரமம். மேலே போய் சேவிக்க போகிறோமே, அங்குதான் பகவான் தானே ஆச்சாரியனாக தானே சிஷ்யனாக இருந்து திருமந்திரத்தை உபதேசித்தான். அங்கு போர்த்துக்கான முதல் படிதானே தேவப்பிரயாகை. அப்ப இங்கேயே திருமந்திரத்தோடு தொடர்புபடுத்தி ஆழ்வார் பேசுகிறார். 3 எழுத்ததனை 3 எழுத்ததனால் 3 எழுத்தாக்கி 3 எழுத்துக்கள் ருக்கு யஜுசு சாமம்னு 3 விதமான வேத மந்திரங்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் நன்னா கடைந்து அதுல சாரமான 3 எழுத்துக்களை பகவான் எடுத்தாராம். உ இம் என்று 3 எழுத்துக்கள். இதைத்தான் 3 எழுத்ததனைன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். உ இம் இந்த 3 சேர்த்தாதானே ஓம் என்கிற சேர்க்கை எழுத்து வருகிறது. அது ஒரு எழுத்து தான். ஓம் என்பது ஒரு எழுத்தாக இருந்தாலும் அதுக்குள்ள 3 ஒலிகள் சேர்ந்திருக்கின்றன. உ ம என்று அந்த 3ஐயும் 3 வேதத்திலிருந்து எடுத்தாராம். எடுத்து 3 எழுத்ததனால் 3 எழுத்தாக்கி இதை ஒவ்வொன்றையுமே ஒரு சொல்லாக மாற்றினாராம். பொதுவாக சொல் என்பது வேறு, எழுத்து என்பது வேறு தானே. இப்போ ஒரு வார்த்தை ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, மேஜை இல்லை நாற்காலி அப்படின்னா நாற்காலி 4 எழுத்து இருக்கா. சொல்லுன்னு கேட்டால் நாற்காலி என்பதுதான் சொல். நா அப்படின்னு ஒரு சொல்லு கிடையாது, இர் அப்படின்னு ஒரு சொல்லு கிடையாது, கா லி இது ஒவ்வொன்றும் ஒரு சொல்லு கிடையாது. ஆனால் திருமந்திரத்தில் ஓம் பிரணவம் இருக்கிறதே, அதில் என்பதையே ஒரு தனி சொல்ல ஆக்கினானாம் பகவான். ஊ என்பதையே ஒரு தனி சொல்லாக ஆக்கினானாம்.
இம் என்பதையே ஒரு தனிச்சொல்லாக ஆக்கினானாம். அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி பொருள் உண்டு என்று பெயர். நாற்காலி என்கிற சொல்லுக்கு பொருள் உண்டு. நா இர் கா லி 4 எழுத்துக்களுக்கு பொருள் கிடையாது. ஆனா இந்த இடத்துல பாருங்க, அகாரார்த்தோ விஷ்ணு ஜெகதுதயரக்ஷா பிரளயகிருத் மகாரார்த்தோ ஜீவஹ தது உபகரணம் வைஷ்ணவவிதம் உகாரஹ அனன்யார்கம் நியமதி சம்பந்தம் அனயோஹோ என்று பராசர பட்டர் தெரிவிக்கிறார். அ என்கிற எழுத்து பரமாத்மாவை குறிக்கும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு சொல்லுகிறார் அல்லவா திருவள்ளுவர். அ என்கிற எழுத்து உலகத்துல சொற்களுக்கெல்லாம் காரணம், பகவான் பொருட்களுக்கெல்லாம் காரணம். அப்ப அ என்கிற எழுத்து பரமாத்மாவை குறிக்கும். உலகத்தை படைத்தவர், உலகத்தை ரட்சிக்க கூடியவர் என்று அந்த எழுத்துக்கு பொருள். அப்ப என்பது ஒரு எழுத்து தான். ஆனா அதுவே இப்போது ஒரு சொல்லாகிவிட்டது. ஏன்னா சொல்லாக இருந்தால்தான் பொருளை குறிப்பிட முடியும். ஒரு எழுத்து பொருளை குறிப்பிட முடியாது. நான் அப்படிங்கிற எழுத்துக்கு பொருள் கிடையாது. நாற்காலிங்கிற சொல்லுக்குத்தான் பொருள் உண்டு. அப்ப பகவான் என்ன பண்ணார்? மூன்றெழுத்ததனை மூன்றெழுத்ததனால் மூன்றெழுத்தாக்கி அ உ மன்னு 3 எழுத்துக்களை உண்டாக்கி அதுல அ என்பதையே ஒரு சொல்லாக ஆக்கி பரமாத்மாவை குறிக்க வைத்தார். உ என்கிற எழுத்தையே ஒரு சொல்லாக்கி அது ஒரு சேர்க்கை, பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உள்ள தொடர்பை சொல்லுகிறது. ம என்கிற எழுத்து ஜீவாத்மா நம்மை எல்லாம் குறிக்கிறது. அப்ப அ உ ம என்ன பொருள் கிடைக்கிறது என்றால், பரமாத்மாவுக்கே ஜீவாத்மாக்கள் அனைவரும் அடிமைகள், நாம் அனைவரும் பரமாத்மாவுக்கே தொண்டர்கள். அவருக்கும் தொண்டர். இந்திரன் சந்திரன், வெள்ளிக்கிழமையானா ஒரு தெய்வத்தை சேவிக்கிறேன், செவ்வாய்க்கிழமைனா வேறு ஒரு கோவில், புதன்கிழமைனா வேற ஒரு கோவில்னு போகக்கூடாது. ஒரே நாராயணனுக்கே நான் தொண்டன், வேறு யாருக்கும் நான் பக்தி செலுத்த மாட்டேன் என்கிற ஒரு எண்ணத்தை தான் ஓம் என்கிற பிரணவம் குறிப்பிடுகிறது. அதைத்தான் ஆழ்வார் சொல்றார். மூன்றெழுத்ததனை மூன்றெழுத்ததனால் மூன்றெழுத்தாக்கி மூன்றெழுத்தை ஏன்று கொண்டிருப்பார்க்கு இரக்கம் நன்குடைய எம்புருஷோத்தமன். யாரெல்லாம் இந்த மூன்றெழுத்துடைய ஓம்காரத்தை இதுதான் நமக்கு எல்லா நன்மைகளையும் கொடுக்கும் என்கிற நம்பிக்கையோடு பிடித்து கொள்ளுகிறார்களோ, ஏன்று இருப்பார், அதை மனசுல தாங்கி இருப்பவர்களுக்கு இரக்கம் நன்குடைய எம் புருஷோத்தமன், அவர்களுக்கு எல்லா அனுகிரகத்தையும் பகவான் செய்கிறாராம். அப்படிப்பட்ட புருஷோத்தமன் இருக்கை கண்டம் என்னும் கடிநகர். அதோடு நிற்கல, மூன்றடி நிமிர்த்து மூன்றினில் தோன்றி மூன்றினில் மூன்றுருவானான். அதுக்கு மேல சொல்றார். அந்த திருமந்திரத்துல 3 சொற்கள். முதல்ல பிரணவம் இருக்கு, அப்புறம் நமஹான்னு சொல்லு இருக்கு, அப்புறம் நாராயணாயன்னு சொல்லு இருக்கிறது. முதல் சொல்லுக்கு அர்த்தம், பகவான் மட்டும்தான் எனக்கு தலைவன், நான் வேற யாருக்கும் தொண்டன் கிடையாது, அவருக்கு மட்டுமே தொண்டன். 2வது நமஹா என்கிற சொல், எனக்கு புகழ் அவர் மட்டும்தான், உலகத்துல யார் காலையும் விழமாட்டேன், அவர் காலில் மட்டும்தான் விழுவேன் என்று நமஹா என்கிற சொல் சொல்லுகிறது. நாராயணாய என்கிற சொல், அவரை தவிர வேற எதிலுமே எனக்கு ஆசை கிடையாது, எந்த உலக இன்பங்களிலும் எனக்கு ஆசை இல்லை, பரமாத்மாவை அனுபவிப்பது தான் ஆனந்தம், அது மட்டுமே எனக்கு போதும் என்கிற எண்ணத்தை சொல்றதோ இல்லையோ. இந்த 3 எண்ணங்கள் நமக்கு இருக்க வேண்டியது என்ன? பரமாத்மாவுக்குத்தான் நான் தொண்டன், அவர்தான் எனக்கு புகழ், அவர்தான் எனக்கு போக்கியம், அனுபவிக்க வேண்டிய பொருள். இது 3 நமக்கு இருக்கணும். பரமாத்மா எப்படி இருக்கணும்? நமக்கு தலைவனா இருக்கணும், நமக்கு புகழாக இருக்க வேண்டும், நமக்கு ஆனந்தத்தை கொடுப்பவராக இருக்க வேண்டும். இப்படி தனக்கு 3 உருவானான், 3 தன்மைகளை தான் கொண்டாரான். ஜீவாத்மாவுக்கு 3 தன்மைகளை கொடுத்தாரான். அப்படி பெருமான் காந்தடம் பொழில் சூழ் கங்கையின் கரைமேல் கண்டம் என்னும் கடிநகரே, அங்குதான் புருஷோத்தம பெருமான் இருக்கிறார் என்று பெரியாழ்வார் ஒவ்வொரு பாசுரத்திலும் கங்கையின் கரைமேல் கண்டம் என்னும் கடிநகரே, கங்கையின் கரைமேல் கண்டம் என்னும் கடிநகரேன்னு பாடுகிறார். நமக்கு கேட்டாலே ஆச்சாரம் இருக்கும். ஐயோ போக முடியலையே சுவாமி, வெறும் தொலைக்காட்சியில பார்க்கிறோமே, போய் சேவிச்சாத்தானே ஆனந்தம், அப்பதானே பாபம் விலகும், கங்கையில நீராடி பகவானை சேவித்தால் தானே பாபம் விலகும் என்றால் அப்படி இல்லை. பெரியாழ்வார் தான் பாட்டை முடிக்கச்சே சொல்லிட்டார். தங்கிய அன்பால் செய்தமிழ் மாலை தங்கி நாவுடையார்க்கு கங்கையில் திருமால் கடனினை கீழே குளித்திருந்த கணக்காமே. நீங்க ஒண்ணு கங்கைக்கெல்லாம் போகலையேன்னு கவலைப்பட வேண்டாம், வீட்டில் இருந்து நாம் பாடின இந்த 10 பாசுரத்தை பாடினீர்கள் என்றால் தேவப்பிரயாகைக்கு போய் அங்க இருக்கிற தேவப்பிரயாக நதியில கங்கையில குளிச்சு அந்த ராமன் பெருமான தரிசித்தால் என்ன புண்ணியம் என்ன ஆனந்தமோ அது உங்கள் வீட்டிலிருந்தே உங்களுக்கு கிடைக்கும் என்று பெரியாழ்வார் பலஸ்ருதியை சொல்லி இருக்கிறார். அப்படி ராமர் இருந்த இடம். இந்த ஊர்ல இப்போ ராமனுக்கு உற்சவமூர்த்தி இருக்கிறது, 10 நாள் உற்சவம் உண்டு. அதெல்லாம் தெற்குல தான் பார்த்திருக்கோம். வடக்கேயும் இந்த இடத்துல ராமனுக்கு 10 நாள் உற்சவம். அந்த ராமர் கத்தி வந்து அந்த திண்ணையிலே அமர்ந்து கொண்டு பகவான் உற்சவங்களை கண்டடுகிறார். அப்படி அழகான உயர்ந்த திருத்தலம். நமக்கு பத்ரியின் பாதையில் முதலில் இருக்கும் திருத்தலம் தேவப்பிரயாகையை சேவித்துக் கொண்டோம். அடுத்த திருத்தலத்தை நோக்கி ஏறி செல்வோம்.